அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு குறித்து பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த கடிதத்தில் முதலமைச்சர் என்ன விஷயங்கள் குறித்து வலியுறுத்தி இருக்கிறார்? இந்திய பொருட்களின் மீதான இறக்குமதி வரியினை அமெரிக்கா உயர்த்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளை பாராட்டுவதாகவும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான மத்திய அரசின் நிலைப்பாட்டை முழுமையாக ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போதைய 25% வரி மற்றும் அதன் தொடர்ச்சியாக 50% வரி அதிகரிப்பு காரணமாக கடுமையான தாக்கங்களை எதிர்கொள்வதால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் கவலை அளிக்கும் ஒரு பிரச்சனை குறித்து பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு வருவதாக முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியான 433.6 பில்லியன் மதிப்பிலான பொருட்களின் 20% விழுக்காடு அமெரிக்கா ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் 52.1 பில்லியன் டாலர் பொருட்களில் 31 விழுக்காடு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில அமெரிக்க சந்தையை தமிழ்நாடு அதிகமாக சார்ந்திருப்பதால் இறக்குமதி வரியின் தாக்கம் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் என்றும் இந்த வரி விதிப்பு தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை மற்றும் வேலை வாய்ப்பில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட துறைகளைச் சேர்ந்த தொழில் அமைப்புகளுடன் தான் விரிவான ஆலோசனைகளை நடத்தியதாகவும் இந்த ஆலோசனைகளின் அடிப்படையில ஜவுளித்துறைக்கு 2 அம்சங்களில், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட விலை மதிப்பு சங்கிலிக்கான ஜிஎஸ்டி விகிதங்களில் உள்ள முரண்பாடுகளை நீக்கி அதே போல முழு சங்கிலியும் 5% ஜிஎஸ்டி அடுக்குக்குள் கொண்டு வருவதால் மற்றும் அனைத்து வகையான பருத்தி இறக்குமதிக்கும் வரியிலிருந்து விலக்கு அளித்தல் ஆகியவற்றை துரித நடவடிக்கை தேவைப்படுவதாக தனது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கூடுதலாக அவசர கடன் வரி உத்தரவாத திட்டத்தின் கீழ் 30% பிணையில்லாத கடன்களை 5% வட்டி மானியம் மற்றும் அசலை திருப்பு செலுத்துதலில் 2 ஆண்டு தற்காலிக தடையுடன் நீட்டி நன்மைகளை 5% உயர்த்துதல், நூல் உட்பட அனைத்து ஜவுளி ஏற்றுமதிக்கும் முன் மற்றும் பின் கடனை நீட்டித்தல் ஆகியவை ஏற்றுமதி போட்டித்தன்மையை வலுப்படுத்துவதற்கான பிற முக்கியமான காரணிகளாக அமையும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஒரு வலுவான உற்பத்தி துறை இதுவரை கண்டிராத ஒரு பெரும் நெருக்கடியை தற்போது எதிர்கொள்வதாகவும் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.